பார்த்து மைசூர் மகாராஜா இவர் ரொம்ப நெருக்கமாகி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருந்துருக்காரு மைசூரில். அந்த ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு நம்ம மைசூர் மகாராஜாவே வந்து போனதுனால அது மைசூர் மகாராஜா ஹால்னே சொல்லுவாங்க ஃபேமஸாக. அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் ஆற்காடு நாராயணசாமி முதலியார் அவர்கள். பிரிட்டிஷ் அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வந்து ஒரு 500 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி கொடுத்ததுக்காக ஒரு சன்மானமாக வச்சுக்கோங்க. அதையும் என்ன பண்ணுறாரு, ஏழை மக்களுக்காக ட்ரஸ்ட்டுக்காக கொடுத்து டொனேஷனாக கொடுத்து நிறைய கல்வி பள்ளிக்கூடங்கள், ஈவினிங் காலேஜ், டே காலேஜ் கட்டி கொடுத்துருக்கிறார். 1876 நம்ம இந்திய நாட்டில் வந்த மிகப்பெரிய ஒரு பஞ்சம், அந்த ஒரு ஃபெமைனில் நிறைய மக்கள் கொத்து லட்சக்கணக்கில் இறந்து போனாங்க. அப்போது தன்னுடைய செல்வத்தை ஏழை மக்களுக்காக உணவாகவும் அவர்களுக்கு தங்க உடுக்க உடையாகவும் கொடுத்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு 24 மணி நேரமும் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய வசதிகளை அவர் வந்து பண்ணார். இவரை வந்து த மெர்ச்சன்ட் பிரின்ஸ் ஆஃப் பெங்களூர், இன்னைக்கு கர்நாடகா பெங்களூர் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக தலைநகரமாக இருக்குது.